ஹாய் ஆல் வெல்கம் டு யுவர் மீடியா லைட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எங்கிட்ட இருக்க மன்சட்டி கலெக்ஷன்ஸ் தான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரீசெண்டாகவே வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ போடலான்ட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டி. இது வந்துட்டு நான் வாங்கி ஒரு 2 நாள் இருக்கும். நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சட்டி வந்துட்டு கிராக் விட்டுருச்சு. அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த சட்டி வாங்கினேன். இது வரைக்கும் நான் வாங்கியிருக்க சட்டியில இந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள வந்து ஷைனிங்காக எந்த சட்டியுமே இருந்ததில்ல. இது வந்து ப்ரீ சீசன் பண்ணியே வச்சிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நல்லா பார்க்கவும் அழகாக இருக்குது. சமைக்கவும் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் சமைக்கல நானு. இது சமைக்கும் போது உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சட்டி. இது வந்து சின்னதா இருக்கும். இத விட பெருசு ஒண்ணு வச்சிருக்கேன். அத நெக்ஸ்ட் காட்டுறேன். நாங்க 2 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த சட்டி சமைக்கலான்ட்டு வாங்குனது. இது வந்து ஒரு 2, 3 பேர் வந்துட்டு நல்லா தாராளமா சாப்பிடுற அளவுக்கு சமைக்கலாம். டீப் ஃப்ரைக்குமே வந்துட்டு இது நல்லாருக்கும். அதுக்காக தான் இது வாங்குனேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இத விட வந்துட்டு இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த சட்டி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போதான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். அதனால வந்து உள்ளார கொஞ்சம் ஈரமா இருக்கு. இது வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 பேருக்கு வந்துட்டு நம்ம சமைக்கலாம். சிக்கன்லாம் சமைக்கும்போது வந்துட்டு நல்லா தாராளமா சமைக்கிற அளவுக்கு இருக்கும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கினது இது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நம்ம அடிக்கடி வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. மீன் குழம்புலாம் இதில் தான் வச்சுருப்பேன். ஆனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறதாலயோ என்னவோ தெரியல கிராக் விட்டுருச்சு. இதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணால் மேபி வெடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இனிமேல் வந்துட்டு இதை நம்ம காய் கழுவுறது, நான்வெஜ்லாம் வாங்கினா வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் மண்சட்டி வந்துட்டு இதுதான். இது வந்து லிட்டோடையே வாங்கினேன் நான். இதை ஒரு 2, 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது உள்ள பார்த்தீங்கனாலே தெரியும். எப்பயுமே வந்து லைட்டாக ஈரம் கொத்த மாதிரியே இருக்கும் உள்ள. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கு தெரியாது. மண்சட்டி வந்து ப்ரீ சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ப்ரீ சீசனிங்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வாங்குற சட்டியை வந்து ஃபுல்லாக ஒரு டப்பில் வந்து தண்ணியை நிரப்பி இதை போட்டு ஓவர் நைட் வந்துட்டு நல்லா ஊற வச்சிடணும். அடுத்த நாள் எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அரிசி களைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தண்ணி கிடைக்கும்ல, அந்த தண்ணியை அதில் ஊற்றி ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் வந்துட்டு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எண்ணெய் தடவினா நம்ம சட்டி வந்து சமைக்க ரெடி ஆகிடும். என்னதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான்ஸ்டிக்னு வந்தாலும் மண் சட்டியில் சமைக்கிறதே வந்துட்டு ஒரு தனி சந்தோஷம். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம மண் சட்டி யூஸ் பண்ணும்போது குறிப்பாக இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது காண்டில் இருக்கும்போதோ இல்லை ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு சண்டை போட்டு வந்து சமைக்கும் போதோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பி தவறி வந்து கடுப்பை கீழே போட்டோம் அப்படின்னா காலி ஆகிடும். ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல சோப்பு, அது வந்துட்டு இதில் போடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து துளைகள் இருக்கும். அதாவது ஹோல்ஸ், குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த சோப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால வந்து அரிசி மாவு இருக்குல்ல, அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு அது மாதிரி போட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆயில் பிசுபிசுப்பும் இருந்தால் அதெல்லாம் எடுத்துரும். அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம கிட்ட இன்னும் அந்த அளவுக்கு வரல. அதனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். பாய்.